ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி துபாயில் இருக்க குளோபல் வில்லேஜுக்கு போகிறோம். இது துபாயில் வின்டர் டைமில் மட்டும்தான் திறந்திருப்பாங்க. இதுவும் மிராக்கிள் கார்டன் அப்படியான இடங்கள் எல்லாம் வின்டரில் மட்டும்தான் திறந்திருப்பாங்க. ஸோ இதுக்கும் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை, நேராக போய்ட்டு தான் டிக்கெட் எடுத்தோம். பெரிய அளவு க்ரௌட் இருக்கலை, நான் நிறைய கவுண்டர் இருக்கிறதால ஒரு ஆளுக்கு 25 மாதிரி போச்சு. இதில் இருக்க அந்த 10 ரூபி பாஸ்போர்ட் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயருக்கு. எல்லா பவிலியன்லேயுமே நீங்கள் போயிட்டு இதை பஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நீங்கள் எல்லா நாட்டுக்குமே போன அந்த விசா மாதிரி இதில் இருக்கும். இது அப்படியே ஒரு அழகாக ஒரு பாஸ்போர்ட் மாதிரியே செஞ்சுருப்பாங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு ஒட்டிக்கலாம். நீங்கள் போகிற எல்லா பவிலியன்லேயுமே இந்த பேட்ச் இருக்கும். எல்லா இதுலேயுமே ஒரு ப்ளூ கலரில் குட்டியாக ஒரு இடம் இதுக்குன்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு இதை பஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். மோஸ்ட்லி எல்லா பவிலியன்லேயுமே இது இருக்குது. பவிலியன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நாடு கொடுத்து ஒரு அழகாக அந்த நாட்டோட கல்ச்சரில் அவங்க ஒரு இடமோடு செட் பண்ணியிருப்பாங்க. அது தான் எல்லாமே பவிலியன் சொல்லுவாங்க. ஸோ இது தான் என்ட்ரன்ஸ். நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சுது. என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் ஷாப்ஸ் தான் அதில் இருக்கும். இது மெயினான இடம் இல்லை. நாங்கள் உள்ளுக்கு போகத்தான் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வரும். அங்கால போனோன்னா சாப்பிட்ற இடம் இருக்கும். அதை தவிர நிறைய கேம்ஸ் இருக்கும். கேம்ஸ்னால் சும்மா கேம்ஸ் இல்லை, ஒரு கார்னிவெல்ல இருக்குமே அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்கு இதுலேயே நிறைய ஃபோட்டோ பூத் மாதிரி நிறைய இதில் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்குலையுமே ஒவ்வொரு ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் டிரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு போயிட்டா நீங்கள் ஏன்னா இது ஒரு பெரிய இடம், இதை நீங்கள் கவர் பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால். கூடுதலாக நாங்கள் ஃபஸ்ட்டாக போன உடனே அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இதை பார்த்து கொண்டே இருந்து உள்ளுக்கு போக தான் ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இதில் மொத்தமாக 27 பவிலியன் இருக்குது. ஆனால் 75 கண்ட்ரியோட கல்ச்சர்ஸ், அவங்களோட சாப்பாடு, அவங்களோட இடத்துல இருக்க மெயினான ஐட்டம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், சாப்பிடலாம். நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட கண்ட்ரிஸ் கூட இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஆசைப்படுறத வாங்க முடியும், சாப்பிட முடியும். அப்படியே உங்களோட நாட்டுக்கு போன மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் வச்சுருப்பாங்க. அப்படி எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. நான் ஃபஸ்ட்டாக டர்க்கிக்கு தான் போயிருந்தேன். அதாவது துருக்கி நாட்டோட பவிலியனுக்கு போயிருந்தேன். ஏன்னா அது ஸ்டார்டிங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு போனேன். இங்கே எல்லாம் போயிட்டு இங்கே ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட கல்ச்சர், அதாவது துருக்கி நாட்டோட உடுப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் நாங்களும் போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ரொம்பவே ஃபேமஸான டர்க்கி ஐஸ்கிரீம் இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட செரமிக் ஐட்டம்ஸ், கப் அண்ட் சோசராக இருக்கட்டும், அப்படி நிறைய ஐட்டம் அவங்களோடது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஹேண்ட்மேடாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் தான் குனாஃபா, அதுகள் எல்லாமே இங்கே இருந்துச்சு. நிறைய ஸ்வீட் ஐட்டம் இருந்துச்சு, நிறைய ஜுவல் ஐட்டம் இருந்துச்சு, ட்ரெஸ் இருந்துச்சு, சாப்பாடு, அப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இங்கே வாங்கலாம். பட் எனக்கு இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்ததில் ஈஜிப்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது ஈஜிப்ட் பவிலியனில் நான் ஷாப் பண்ணும்போது எல்லாத்தை விடையுமே கொஞ்சம் குறைவான ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற அந்த சாமா கூடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நான் இங்கே ஒரு ட்ரீம் கேச்சர் பார்த்தேன். அது எல்லாமே 180 திராம்ஸ், 200 திராம்ஸாக இருந்துச்சு. அதே நாங்கள் அங்கே வாங்கும்போது ஒரு 100 திராம்ஸ்குள்ளே அப்படி மாதிரி வந்துச்சு. 150 அந்த மாதிரி தான் போகும். அண்ட் நைட் ட்ரெஸ் எல்லா ஷாப்லேயுமே கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. 100க்கு 3, அந்த 100 திராம்ஸுக்கு 3 குவான்டிட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், டர்க்கி, கட்டார் அப்படியான நிறைய இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ் ஷாப்பிங்காக இருக்கட்டும், அதோட சாப்பாடாக இருக்கட்டும்,
கிஃப்ட் ஐட்டம் நாங்கள் வாங்குற மாதிரி குட்டி குட்டி ஐட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதில் வந்து ரொம்ப மெனக்கெடாமல் நீங்கள் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைமை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜப்பான், தாய்லாந்து அந்த மாதிரி இதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக பார்க்கலாம். அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் ஷாப் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபுட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே சைனாவோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர் எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு. பவிலியனோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா எனக்கு ஈஜிப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அந்த அப்படியே அவங்க கல்ச்சர் அவங்களோட இதுக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்க ஷாப்பில் இருக்கவங்க எல்லாம் கூடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக மற்ற எல்லாத்தையுமே ஒப்பிடும்போது வந்து ஈஜிப்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி விலையிலையும் இருந்துச்சு. ஆட்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான், அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஓகே, ஸோ குளோபல் வில்லேஜ்னா என்ன அப்படின்னா, துபாயில் சம்மர் டைம் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஸோ யாருக்கும் வெளியால் போகிறது, வெளியில் நடந்து திரிகிறதே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான இதுகள் வந்து வின்டரில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே குளோபல் வில்லேஜாக இருக்கட்டும், மிராக்கிள் கார்டனாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து ஈவினிங்கில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஈவினிங்லேருந்து மிட் நைட் வரைக்கும் போகிற மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும். எப்போவுமே நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சேனலில் கூடி பார்த்துருக்கேன், துபாயோட நைட் லைஃப் தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ சேஃப்டி. நீங்கள் வந்து எந்த நைட்லேயுமே நீங்கள் தனியாக போயிட்டு வரலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூடி ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இங்கே. அண்ட் மெயின் எனக்கு இங்கே வந்தபோது தெரியாது, அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. இங்கே நீங்கள் நார்மலாக டாக்ஸி எடுத்தால் கூடி அந்த டாக்ஸிக்கு வந்து நீங்கள் இறங்கிட்டு கார்டில் பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கார்டுக்கான மெஷின் இல்லாட்டி கூடி உங்களுக்கு அந்த ரைட் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அப்படி 4-5 நிறைய இதுகள் ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு இங்கே இருக்குது. ஐ மீன் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எங்கள் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி தான் இந்த கண்ட்ரி ரூல்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவையாக இருந்தால் நீங்கள் ரோட்டில் சும்மா யார்கிட்ட கேட்டாலும் கூடி அவங்க விலாவாரியாக எல்லாம் சொல்லி தான் இது பண்ணுவாங்க. இங்கே வர்றதுக்கு, டூரிஸ்ட்டாக வர்றதுக்கு பயப்படணும் என்ற அவசியமே இல்லை. நான் ஹோட்டலில் தங்கலை, பிகாஸ் என்னோடய அண்ணாட வீட்டில் நான் இருக்கிறதால. எங்கே கூடியுமே ஒன்று நாங்கள் ஊபர் புக் பண்ணலாம், இல்லாட்டி இவங்களோட டாக்ஸி இருக்குது அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டியுமே நான் ஃப்ளைட்டில் கீழே போயிட்டு இருந்தால் கூடி அங்கே ரோட்டில் போகிற டாக்ஸியை பிடிச்சி நாங்கள் போகலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கான லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் லொக்கேஷனை சொல்லிட்டோன்னா அவங்க அங்கே கூட்டி போய் இறக்கி விட்டுருவாங்க. எனக்கு தெரியலை, பட் இங்கே இருக்க போலீஸ் கூடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்களாம். நான் என்னோடய பிரதர்ஸ், என்னோடய கசின்ஸ் எல்லாட்டையும் கேட்டு அந்த நேரம் சொல்லியிருந்தாங்க, போலீஸ் கூடி ரொம்ப சேஃப்டி, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவங்க தான். அண்ட் கேர்ள்ஸுக்கு இங்கே ரொம்ப முன்னுரிமை இருக்குது. அதனால நாங்கள் பயப்படவே தேவையில்லை, தனியாக கூடி போயிட்டு வரலாம். நான் இங்கே இருக்கிற 1 மந்தில் வந்து நார்மலாக ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. இதில் கூடி எனக்கு எங்கே போகிறதுக்குமே ஒரு பயம் கூடி இருக்கலை. ஈவன் குளோபல் வில்லேஜுக்கு கூடி என்னோடய அண்ணா எல்லாருக்குமே ஒர்க் இருந்ததால் வந்து நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். அப்போ கூடி ஒரு பயம் இருக்கலை அந்த நைட் கூடி. அங்கே நிறைய கேர்ள்ஸ் எல்லாருமே தனியாக வந்துட்டு போய்கொண்டிருக்காங்க. இங்கே நைட்டில் கூடி எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃப்டியான பிளேஸாக இருந்துச்சு துபாய். அண்ட் ஓகே, நான் இப்போ டாபிக்குள்ளே வரேன். இந்த இந்தியன் பவிலியனில் வந்து நிறைய ஜிம்காஸ், இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. நிறைய இந்த மெட்டீரியல் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு முதல் போன அந்த ஷல்வார் வீடியோஸில் கூடி ஷல்வாஸ் எல்லாமே வந்து நான் போயிட்டு பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் த ஷல்வாஸ் 250 திராம்ஸாக இருந்துச்சு. துணியோட ப்ரைஸ் நான் கேட்க அங்கே போகலை. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன், இந்தியாவாக இருந்தால் நார்மலாக சென்னையில் டி நகருக்கு போன மாதிரி அப்படி ஷாப்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இருக்கலை. பட் ஓகே, நமக்கு இந்தியன் ஐட்டம் வாங்கக்கூடிய மாதிரியான ஷாப்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சாட் ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு ஏலமான மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் நிறைய கலெக்ஷன் இல்லாட்டியுமே ஓரளவு
அந்த வீடு டெக்கரேட் பண்ணுற ஃப்ளவர்ஸ் அதுகள் இருந்துச்சு. இந்த டேபிள் அண்ட் சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களோட அந்த டிசைன். இப்படியே குளோபல் வில்லேஜில் நீங்கள் ஒவ்வொரு பெவிலியனாக பார்த்துட்டு போகலாம். எல்லா பெவிலியன்லேயுமே எல்லா நாட்டிலையுமே வந்து அவங்களுக்கான ஒரு மியூசிக் ஷோவோ டான்ஸ் ஷோவோ அப்படி ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அதில் மெயினாக ஸ்டேஜில் ஒன்று நடக்கும். அதுலேயுமே வந்து இன்னொருத்தங்க வந்து அப்படியே மியூசிக் போட்டுக்கொண்டு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க. அந்த மியூசிக்கை இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் சைனா பெவிலியனுக்குள்ளே போக போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் பார்த்த வீடியோஸுக்குமே வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களோட சாப்பாடாக இருக்கட்டும், அவங்க விற்கிற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிலிக்கான் டோல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அங்கே எல்லாமே வந்து. இது வந்து 250 to 300 dirhams சொன்னாங்க. நிறைய டாய்ஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு, எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் டாய்ஸையும் வாங்கிட்டு எல்லாம் வரும்போது இங்கேயுமே வந்து இவங்களோட ஒரு டான்ஸ் ஷோ நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் கூடி இவங்களோட கல்ச்சர்லேயும் இருந்துச்சு, நார்மலாக நாங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் நார்மலாக கேஷுவலாக வேர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. சைனாலேயா இருக்கட்டும், கொரியாலேயா இருக்கட்டும், கொரியன் ஸ்கின் ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. சைனா, ஜப்பான் எல்லாமே வந்து இவங்களோட ஸ்கின் ப்ராடக்ட் கூட இங்கே இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து சைனீஸ் நிறைய ஷாப் பண்ணாங்களோ இல்லையோ தெரியலை. பட் வந்து டூரிஸ்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கவங்களா இருக்கட்டும், சைனீஸை விட ரொம்ப ஷாப்பிங் பண்ணினவங்க நாங்களாக தான் இருப்போம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, வாங்க இந்த டான்ஸை பார்த்துட்டு வரலாம். ஸோ ஹாய் காஸ், மறுபடியும் வந்தாச்சு. டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு தானே. அதே மாதிரியே இந்த க்ராக் பேக், ஐ திங்க் இதோட பேர் எனக்கு என்னென்னு தெரியல. ஐ திங்க் க்ராக் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போயிருக்கு தானே. இது கூட இங்கே இருந்துச்சு. இங்கே துபாய் மால்ஸில் கூட இது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்துச்சு. 300, 150 எல்லாமே வந்து 100லேருந்து 300க்குள்ளே இருந்துச்சு. அதில் வந்து உள்ளுக்கு போடுற அந்த ஒவ்வொரு குட்டி டிசைன், அந்த கல் வச்ச ஸ்டோன் வச்ச அந்த இதுகள் எல்லாமே வந்து நீங்கள் செட்டாக வாங்குறதா இருந்தால் ஒரு ப்ரைஸ், இல்லாட்டி நீங்கள் பேக்கை மட்டும் வாங்கி அதை தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கேருந்து சைனா ஃபுல்லாக எல்லாம் சுற்றிட்டு நாங்கள் அங்கால போயிட்டோம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இது ரெண்டையுமே வந்து அழகாக பார்த்து கொள்ளலாம். ஏன்னா சைனா, ஜப்பான் இதுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் கட்டார், ஈரான், ஈராக், ஈஜிப்ட், துருக்கி அந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளுக்கு இருந்த ஐட்டம்ஸ் கூடி விற்கிறதுக்கு வச்சுருந்தது கூடி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப அப்படியே எல்லாத்துக்கும் போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூனிக்காக வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஷ்யா இந்த மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எல்லா ஐட்டமுமே வந்து.
அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டர்க்கி பக்கமெல்லாம் வந்து ஒரு பேவிலியன் தான் இருந்துச்சு. நீங்கள் அடுத்த சைடு வரும்போது வந்து ஒரு பேவிலியனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருந்தே நீங்கள் அடுத்த பேவிலியனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே 2-3 பேவிலியன் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு அடுத்த பேவிலியனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய இருக்கும். நீங்கள் இது ஒரு பெரிய இடம்னால கூடுதலாகவே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும் எல்லாமே. நீங்கள் ஒரு ஜிக்ஸாக்காக போய் கொண்டு வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு வர முடியுமான மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நான் சுற்றி சரியாக எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் பேவிலியன் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கும் போயிருந்தேன். பட் நினச்ச மாதிரி ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் அங்கே இல்லை. ஒரே ஒரு ஷாப் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்றில் வந்து கொத்து அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் இருந்துச்சு. அந்த 2 தான். இன்னொரு ஷாப் ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த யானையோட ஃபோட்டோ போட்ட மாதிரி அப்படியான அந்த பிரிண்ட் பண்ணின ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. இந்த 3 தான் ஸ்ரீலங்கன் பேவிலியனில் இருந்துச்சு நார்மலாக. அண்ட் ஸ்ரீலங்கன் பேவிலியனோட சேர்ந்து அவங்க இன்னொரு கண்ட்ரியும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அதனால வந்து அவ்வளோ பெருசாக இது பண்ணலை. நாங்கள் ஃபஸ்ட் டைம்னால ஒரு வேளை அப்படி இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நடந்து திரிஞ்சு எல்லாம் தெரியும்போது ரொம்ப கால் வலிக்கும். அது கடைசியாக தான். ஆனால் இதுக்குள்ளே வரும்போதே உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் நினச்சேன் அது வந்து கால் இல்லாதவங்க அப்படியானவங்க வந்து அதை எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் வந்து அது அப்படி இல்லை. நார்மலாக வந்து சும்மா டூரிஸ்ட்டாக வரவங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க அப்படியானவங்க கூடி அதை எடுத்து ஈஸியாக ஓடிட்டு இருந்தாங்க. வாங்குறதெல்லாம் சைடில் அதில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடி எல்லாத்தையுமே ஈஸியாக பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ட்ராலி கூடி இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் ஐ திங்க் பே பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அது தெரியலை. ஆனால் அதை கூடி எல்லாருமே ரொம்ப ஷாப்பிங் பண்ணுறவங்க அது கூடி வச்சுருந்தாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வச்சு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே போயிட்டு வந்து கொண்டிருந்தாங்க. அப்புறமா இங்கே சாப்பிட்லான்னு வந்தேன் டின்னர். அங்கே ஒரு தமிழனா இருந்தார். அவர்கிட்ட கதைச்சு பார்த்தேன். அவர்கிட்ட கதைக்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. பார்த்தா இல்லைன்றாரு. அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்க இதை ஹையர் பண்ணி இங்கே இப்படி வச்சுருக்காங்க, இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ இது தான் வந்து எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். இது தான் மெயின் ஸ்டேஜ்னு போட்டிருந்துச்சு. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நடந்து கொண்டு இருந்துச்சு. நான் போகும்போது நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான். அதை பார்த்துட்டு வாங்க. Going to say Colombia after I count 1, 2, and 3. So we got salsa and Colombia. Can we try that? Let's go. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. And 2, 3. ஓகே. ஸோ இதில் மெயின் என்னன்னா, நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டிங்களான்னாலே டைம் போகிறது விளங்காது. அடுத்தது நீங்கள் ஒரு நிமிஷம் கூடி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, ஐயோ போர் அடிச்சிருச்சேன்னு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும். எல்லா ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும், ஃபூடியாக இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்க, அவங்களோட கண்ட்ரியை மிஸ் பண்ணுறவங்க அப்படியானவங்கன்னு எல்லாருமே இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ சிரியா கூடி கிட்டத்தட்ட துருக்கி அந்த மாதிரியான இடங்கள் மாதிரி தான் இருக்கும். நான் இதில் 2-3 இடத்துக்கு போகலை. கட்டார் அந்த மாதிரியான இதுகளுக்கு போகலை. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கதால். அதோடு இந்த வீடியோஸில் வந்து நான் கேம் பக்கமும் போகலை. ஸோ அந்த வீடியோ இதில் இருக்காது. ஆனால் இதுக்கு முதல் வந்து நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்ல கேம்ஸாக இருந்துச்சு. ஸ்வீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், அங்கே லூனா பார்க்குன்னு ஒன்று போடுவாங்க.
அதில் ஒரு 2-3 மடங்காக தான் இங்கே இருந்துச்சு. ஓகே, ஸ்ரீலங்கன் பவிலியனுக்கு வந்தாச்சு. இதுதான் ஸ்ரீலங்கன் பவிலியன். பார்த்திங்கனாலே அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ரெண்டுமே போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2 இதுவுமே மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஷாப் தான் ஸ்ரீலங்காக்குன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து கூடுதலாக இந்தியா, பங்களாதேஷ் அந்த இது மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட துருக்கி, கட்டார் அந்த இதில் தான் இருந்துச்சு. நான் சொன்ன ஸ்டாச்சு எல்லாம் விற்கிற ஷாப் அது தான். அண்ட் சாப்பாடு வந்து இந்த ஒரே ஒரு ஷாப் தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து நார்மலாக கொமனா ஜூஸ் பார் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்குது பக்கத்தில். இது ஒன்று தான் ஸ்ரீலங்கான் ஃபுட்டாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் இருந்து சாப்பிடும்போது கூடி இன்னொரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி ஒரு ஆள் இருந்தாங்க வந்து அவங்க கூட நல்லா காய்ச்சிட்டு போனாங்க. ஒவ்வொருத்தங்களை மீட் பண்ணும்போது கதைக்கிறதா இருக்கட்டும், யாருன்னே தெரியாது, பட் கதைப்பாங்க, க்ரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது தான் நான் சொன்ன அந்த பஞ்ச் பண்ணுற பாக்ஸ். இந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் தான் பஞ்ச் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் இதை தேடி பார்த்தேன், என்னடா காணலையே அப்படின்னு. ஸ்டார்டிங் கொஞ்சம் கண்ட்ரீஸில் வந்து என்னால் பஞ்ச் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கூடுதலாக வந்து எல்லா பவிலியனுக்குள்ளேயுமே எல்லா அந்த கண்ட்ரிகளுக்குள்ளேயுமே அவங்களோட ஒரு ஒரு சாப்பிட்ற இடம் மாதிரி ஒன்று இருக்குது. கூடுதலாக அதுக்கு பக்கத்தில் தான் அதை வச்சுருந்தேன். எனக்கு ஏதோ நான் சரியாக தான் சுற்றி வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் சரியாக ஒவ்வொன்றும் பார்த்து சுற்றி வரும்போது வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டேன். நான் வரும்போது அங்கே வந்து சைனா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட ஒரு ஃபயர் ஒர்க் அதுகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியால் வந்துட்டோம். வெளியால் வரும்போது பார்த்தா வந்து அதோட என்ட்ரன்ஸில் வந்து இருந்த அந்த ஒரு அழகான ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து லைட்ஸ் பற்றிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. அதில் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஒரு 3 hours to 4 hours மாதிரி நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு 4 hours கிட்ட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இங்கே. அண்ட் இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு இடத்துல தான் நீங்கள் டிக்கெட் எடுத்து வர மாதிரி இருந்துச்சு. ஒரு என்ட்ரன்ஸால் வந்து நாங்கள் அடுத்த என்ட்ரன்ஸால் வெளியால் போயிட்டோம். நாங்கள் அன்றைக்கி தான் கொஞ்சம் டாக்ஸி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களோட டாக்ஸி கூட நாங்கள் அங்கே தான் எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசில் தான், பட் போய் தானே ஆகணும்ன்றதுக்காக வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சஜஷன் தர முடியும் அப்படின்றவங்க சஜஷன் தாங்க. இப்படி நீங்கள் செய்யுங்க, இப்படி மாற்றுங்க வீடியோஸ்ன்னு, அது எல்லாத்தையுமே வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching.